சட்டமன்ற தேர்தலின் போது அமைக்கப்பட்ட கூட்டணியை தொடருவதா என்பது குறித்து தங்களின் கருத்தை விஜயகாந்த் கேட்டதாக அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தேமுதிக நகர, ஒன்றிய மற்றும் பகுதி நிர்வாகிகளின் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் தற்போதுள்ள கூட்டணி தொடர வேண்டுமா என்பது குறித்து தங்களின் கருத்தை விஜயகாந்த் கேட்டதாக தெரிவித்தனர். மேலும் கட்சியை வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தங்களின் கருத்தை விஜயகாந்த் கேட்டதாக நிர்வாகிகள் குறிப்பிட்டனர். இன்று தொடங்கிய நிர்வாகிகள் கூட்டம் வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல கூட்டணியோட உள்ளாட்சி நிற்குமான்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எங்கள் தலைவர் தான் சொல்லுவார். இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கேப்டன் என்ன சொல்கிறாரோ அந்த முடிவு நாங்கள் எடுக்க தயாராக இருக்கோம். நான் கூட்டணி பற்றி எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா, எங்கள் தலைவர் தனியாக நிற்கணுனாலும் சரி, கூட்டணி அவர் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்கிறதுக்கு ரெடி. சட்டமன்ற தேர்தலும் சரி, உள்ளாட்சி மன்றத்திலும் சரி, எங்கள் தலைவர் என்ன சொன்னாலும் ஒரு கிணத்துல குதினாலும் நாங்கள் குதிக்க ரெடி. நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலை செய்கிறவங்க எங்கள் தேமுதிக தொண்டர் கிடையாது. கேப்டன் விசுவாசமாக இருக்கிற தொண்டர் தான் தேமுதிக தொண்டர். கேப்டன் அவர்கள் ஒரு முடிவு ஒன்று சொல்லியிருக்காருங்க. இப்போது அதாவது இன்னும் ஒரு மாதத்தில் நான் என்னுடைய முடிவு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது நிறைய பேர் என்னங்க நீங்கள் எப்போ ரமண ஸ்டைலில் எப்போ மாறுவீங்கன்னு கேட்டதுக்கு இன்னொரு 2-3 மாதத்தில் பாருங்கள் என்னுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி 3 மடங்கு பெருகும், 100 மடங்கு பெருகுன்ற நிலைமை இது சொல்லியிருக்காரு. அதை கேட்டு எல்லாருமே அனைவருமே உற்சாகமாக செயல்பட்டாங்க. அதே செய்யுங்க கேப்டன், நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு இருக்கார்.